அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மகரம், 7.5 சனி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் ஆகுது. 2018 இருந்து 2025 வரைக்கும் வாழ்க்கையில, தொழில்ல, பொருளாதாரத்துல எல்லாத்துலயுமே பயங்கரமான அடி, கஷ்டங்கள், அவமானங்கள், படுதோல்விகள் எல்லாத்தையுமே சந்திச்சு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமா 7.5 சனி முடியுது. எங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு நன்மைகளை சந்திப்போம்னு எதிர்பார்த்துட்டே இருந்து, அதுவும் நடக்காம இன்னும் எவ்வளவு வருஷத்துக்கு தான், இல்ல எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பிரச்சனைகள் இருக்கும், இன்னும் அதே மாதிரியான பிரச்சனைகள் தொடரல அப்படின்னு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வீடியோ. காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா வரக்கூடிய மகர ராசி அன்பர்கள் 2018 இருந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு 7.5 சனி நடந்துச்சு. 7.5 சனிங்கிறது அது உங்களுக்கே தெரியும். நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கோம். குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வேலையில, தொழில்ல சொல்லனா துயரங்கள். அதாவது நமக்கு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாலே அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. அதான் அந்த 7.5ன்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு 7.5 மாட்டிருச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இது. 2025 ஏப்ரல் மாசம் நடந்த சனி பெயர்ச்சியோட 7.5 சனி முடிஞ்சது அப்படின்னு எல்லா ஜோதிடர்களும் வீடியோ எல்லாம் போட்டோம். சரியாதான் இருந்துச்சு. சில பேருக்கு மாறுனுச்சு, நிறைய பேருக்கு மாறல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ விளக்க போகுது. முதல்ல சொன்னபடியே 7.5 சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கத்து கொடுத்திருக்கும். அடிப்படையான வாழ்வியல் உண்மைகளை, யதார்த்தங்களை கத்து கொடுத்திருக்கும். மகர ராசியோட இயல்பு என்ன அப்படின்னா, எதையுமே உங்களுக்கு கடுமையா உழைச்சு கஷ்டப்பட்டு பெற்றா மட்டும்தான் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். அதோட ஒரு ராவான ஒரு எஃபெக்ட கடந்த 7 வருடங்கள் கொடுத்திருக்கும். இந்த 7.5 சனி முடியும் போது முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு மென்டல் கிளாரிட்டி. சில பேருக்கு அது வந்திருக்கு. அதாவது ரியாலிட்டியில பெருசா சேஞ்சஸ் இல்லைன்னா கூட மென்டல் கிளாரிட்டி. அதாவது நமக்கு அடுத்து என்ன செய்யணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த பிரச்சனையை தாண்டறதுக்காக அல்ல தவிர்க்கிறதுக்கான சொல்யூஷனை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். அப்படி கிடைக்காதவங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி முதல் அதுக்கான வாய்ப்புகள் வருது. காரணம் என்னன்னா, சனி அந்த நேரத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்க ஆரம்பிப்பாரு. இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிச்சுட்டே இருக்காரு. பூரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதிங்கிறது சனியோட நட்சத்திரம். இந்த வித்தியாசம் ஏன் வருது அப்படின்னா, உத்திரட்டாதிங்கிறது ஆல்ரெடி உங்களோட ராசிநாதனோட நட்சத்திரமா இருந்தா கூட சனி என்ன இருந்தாலும் மெதுவான கிரகம். சனியோட நட்சத்திரத்துல எச்சரிக்கக்கூடிய சனியை தன்னோட கேரகத்தை மெதுவாதான் செய்வார். இதே குருவோட நட்சத்திரம்ங்கிறது அவரை கிளீனிசிங் பண்றது. இதுதான் விஷயம். ஜனவரியில இருந்து ஒரு 6 மாசத்துக்கு நல்லா இருக்குங்க. ஈவன் 7.5 சனி பிரச்சனைகள் உங்களுக்கு அப்படியே இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்லது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பிள்ளையார் சுழி அப்படிங்கிறது வரக்கூடிய ஜனவரியில இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை பத்தி நான் டீட்டெயில்டா நம்ம நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். அது இன்னும் 10-20 நாள்ல உங்களுக்கு வரும். அதை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த 7.5 சனி நமக்கு கத்து கொடுத்த பாடங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளை எடுத்துட்டு போக போகுது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். மகர ராசியோட இயல்பை நம்ம முதல்ல பார்த்தோம். உங்களோட காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசியா வரக்கூடிய மகர ராசி இயல்பா உங்களோட குணமே எதையுமே கஷ்டப்பட்டு பெறக்கூடிய ஒரு ராசி. நீங்க தவறான வழிகள்ல போனீங்கன்னா, இதை நான் திரும்பவும் சொல்றேன், தவறான வழிகள்ல போகும்போது தவறான சிந்தனை, அதாவது குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு பார்ட்டை நம்ம எடுக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறதை நீங்க கவனிக்கலாம். சில பேர் தெரியாம கூட தவறு செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய கர்மாவை நம்ம சுமந்துகிட்டே இருப்போம். மத்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் போன ஜென்ம கர்மா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மகரத்துக்கு மட்டும் இந்த ஜென்ம கர்மாவையும் இந்த பிறவியிலேயே நம்ம தீர்த்துட்டு தான் போகணும். அதனாலதான் அது கர்மஸ்தானம் அப்படின்னே நம்ம சொல்றோம். 10ஆம் இடம்ங்கிறதே கர்மஸ்தானம். அது காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடமா மகர ராசி தான் வரும். அதனாலேயே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இளமையிலிருந்தே நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருங்க, எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கலாம், எவ்வளவு பெயர் பெற்ற குடும்பத்துல பிறந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு எப்போதுமே அந்த கஷ்டம், அந்த உழைப்புங்கிறது உணர்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இந்த கஷ்டப்படுறவங்களா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, கடினமா உழைக்கிறவங்களா பார்த்துட்டே இருப்பீங்க. அவங்க தான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாவே இருப்பாங்க. இதை நான் இந்த 7.5 சனிக்கு எங்க பொறுத்துறேன் அப்படின்னா, இந்த 7.5 சனி முடியும் போது உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது கடினமா உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள்.
நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது ஒரு முயற்சிகள் வேலையில இருந்து தொழில் மாறப் போறேன். இந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்துட்டு இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கடினமா உழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கங்க தென்பட ஆரம்பிக்கும். இது இப்பவே நெறைய பேர் நீங்க மகர ராசிக்காரர்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மென்டலி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் ரியாலிட்டியில ஈல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஏறக்குறைய ஜனவரி முதல் இத அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். கையில நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது நான் சொன்னபடியே இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி சஞ்சரிக்கும் போது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்துல குரு சஞ்சரிச்சுட்டே இருக்காரு. இதுவும் இந்த எதிரி, கடன், நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள அதிகப்படுத்திட்டே இருக்குது. அடுத்த குரு பெயர்ச்சியில 7ஆம் இடத்துக்கு குரு வருவார். அது நல்ல குரு பெயர்ச்சி. சரிங்களா? அது 2026 4வது மாசம் நடக்குது. அதுவரைக்கும் உங்கள வெயிட் பண்ண சொல்லல. ஜனவரி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு எந்த பெரிய முயற்சிகளும் பண்ணாதீங்க. 7.5 சனி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இனிமே 7.5 சனி 30 வருஷம் கழிச்சு தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கடந்த இந்த 7 வருஷம் கத்துக்கிட்ட பாடங்களுக்கான ஈல்டு இனிமே ஒண்ணு ஒண்ணா கிடைக்க ஆரம்பிச்சிரும். புதிய வேலை கிடைக்கும். நல்ல தொழில் பண்ணுவீங்க. தொழிலுக்கான அந்த ஆயத்தம் சொன்னபடியே கடினமான உழைப்புக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் நோய் பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர ஆரம்பிப்பீங்க. என்ன இந்த இடத்துல 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும், 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும், 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவும் பெரிய அளவுக்கு ஸ்தான வலு பெறாததுனால தான் இன்னும் அதே அந்த தேக்க நிலை அல்லது ஒரு சங்கிலிய கட்டிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா மறையும். குறிப்பா அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது முக்கியமான பாயிண்ட். இதனாலதான் அந்த 7.5 சனி நமக்கு இன்னும் முடிஞ்சா கூட முடியாத மாதிரியே இருக்கு. அல்லது அந்த வாய்ப்புகள் நம்ம கண்ணை மறைச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த வாய்ப்பு வந்துரும். அந்த வெற்றி வந்துரும். ஆனா அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் அங்க விஷயம். தயவு செஞ்சு முயற்சிகளை தொடங்குங்க. எங்கெங்க முயற்சிகள் இருக்குங்களோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனலா இல்லாம மெக்கானிக்கலா நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிங்க. இது நான் ஜெனரலைஸ்டா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். வேலை செய்யறவங்களும் உங்களோட வேலையை மாத்தணும் அப்படின்னா நீங்க தாராளமா முயற்சி பண்ணலாம். இந்த நேரம் ஜனவரியில இருந்து அந்த வேலை மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கும் இந்த நேரம் நீங்க ஏதாவது புதிய ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்துறீங்க, உங்க பிசினஸ் விரிவாக்கம் பண்றீங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் இந்த நேரம் எடுக்கலாம். ஆனா இந்த 2 மாசம் மட்டும் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. அதாவது பெரிய கடன் வாங்குறது, பெரிய பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது, பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஜனவரியிலிருந்து அது சார்ந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்கலாம். இது 2. 3வது உடல்நிலை பிரச்சனைகள். இது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல. ஏன்னா ரொம்ப ஒரு ஒஸ்டான பேஸ் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால இனிமே அதை பத்தின பெரிய பயம் அப்படிங்கிறது தேவையில்லை. கடைசியா மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில மகரம் கண்டிப்பாதான தர்மங்களை எப்போதுமே விடக்கூடாது. எப்போதும் நான் சொல்ற மாதிரிதான். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். சொன்னபடியே மகரம் காலபுருஷ தத்துவத்துக்கு கர்மஸ்தானமா வருதுனால உங்களோட தர்மம் மட்டும்தான் உங்களோட கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கும். இந்த இடத்துல கர்மாவை நம்ம விதின்னு வச்சுக்கலாம். விதியை நம்ம சரியா அணுகிறதுக்கு, விதியை நல்லபடியா வாழ்றதுக்கு நீங்க நிறைய தர்ம காரியங்கள்ல ஈடுபடணும். இதுக்கு சிம்பிளான பரிகாரமும் எப்போதுமே சொல்றதுதான், முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், தொழு நோயாளிகள் இந்த மாதிரிவர்களுக்கு உங்களால முடிஞ்சதான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க. இதுவே போதுமானது. அவங்க குலதெய்வ வழிபாடையும் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு பாருங்களேன், இந்த 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிருக்காரு, 2ல ராகு இருக்கிறாரு, 8ல கேது சிம்மத்துல, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. இப்ப 12 ராசிக்காரர்களுமே இப்ப நல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒட்டுமொத்தமாவே எல்லாருக்குமே அந்த ஒரு 5ஆம் இடம் கெட்ட மாதிரிதான். இப்போ உங்களுக்கு கூடுதலா சனி இன்னுமே நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க இந்த குலதெய்வ வழிபாட்டையும் தர்ம காரியங்கள்ல ஈடுபடும் போதும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.